வெல்கம் அலந்தானா சேனல் வியூவர்ஸ். இப்பொழுது தேங்காய் ஒப்பிட்டு செய்ய போகிறாங்க. போலின்னு சொல்லலாம், ஒப்பிட்டுன்னு சொல்லலாம். கர்நாடகா ஸ்டைலில் ஒப்பிட்டு, இங்கே போலின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் போலின்னு சொல்லுவாங்க. அதில் கடலைப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு அந்த பூர்ணமும் உண்டு. இது தேங்காய் பொட்டுக்கடலை வெல்லம் வச்சு இது ஒரு பூர்ணம். இப்போ சொல்லுவாங்க, கேளுங்க. மைதா மாவு நமக்கு வேணுங்கிற மாவை எடுத்துக்கிட்டு 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கேன் இன்னைக்கு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலு தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் ஊறவும் ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். போட்டு குறைஞ்சது 1 மணி நேரம், நல்லா 3 மணி நேரம் ஊறினா கூட நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இதை இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு தேங்காய் பூரணத்துக்கு தேங்காய் 1.5 கப்பு 1.25 கப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை கூட கலந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அடுப்பில் வச்சு தேங்காய் வெல்லமெல்லாம் அப்படியே பூரண மாதிரி உருக வச்சு செய்வாங்க. இது அது மாதிரி செய்யணுன்னே அவசியம் இல்லை. தேங்காயை மட்டும் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு வெல்லத்தையும் நசுக்கி மிக்சிலேயே அரைச்சி பொட்டுக்களையும் அரைச்சி இதுலேயே தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஏலக்காய் தூள், சும்மா ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் இதில் போட்டிருக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லையை அரைச்சிக்கிறேன். பொட்டுக்கல்லை 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம் அந்த கம்பைண்டுக்காக தான், அந்த இலக்கம் கொடுக்கும், அதுக்கு பைண்டிங்காக தான். ரவை கூட நம்ம வறுத்த ரவை கலந்துக்கணும். பச்சை ரவை கலக்கக்கூடாது, வறுத்த ரவை கூட கலந்துக்கலாம். போட்டிருக்கேன், அரைச்சிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் எதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் நல்லா பூ மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இதை எப்படியே கூட இருக்கலாம், இதை அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதையும் போட்டுக்கலாம். இப்போ வெல்லத்தை, இது வெல்லத்தூள் இப்போ கடையில் விற்கிது, வேணும்னா அதை கூட போட்டுக்கலாம். நம்ம இல்லாட்டி வீட்டில் இருக்கிற வெல்லத்தை நல்லா நசுக்கி மிக்சியில் அடித்து அதில் கலந்துக்கலாம். நல்லா மசிச்சிருச்சு பாருங்க. இதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பெரிய மிக்சியில் கூட வேணுமாலும் போட்டு அடிச்சுக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் கையில் ஒட்டும். பிசைஞ்சாச்சுங்க. இந்த பாருங்க, இப்போ உள்ளூர்லேயே ஊட்டி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ தட்டுறாங்க பாருங்க, மாவு எடுக்கிறாங்க. நெய் நல்லா இந்த பிளாஸ்டிக் கவரில், இல்லைன்னா வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையிலையும் நல்லா இப்படி தடவிக்கிட்டு, நீங்கள் இதே நல்ல பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா? இந்த கையிலையும் எண்ணெயை நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது. நெய்யோ எண்ணெய் வேணும்னாலும் தொட்டுக்கலாம். அது கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி வச்சு இதில் ஒரு உருண்டையை வச்சு 4 பக்கமும் எடுத்து மூடிக்கணும்.
அது பூரணம் அடுப்பில் வச்சு செய்யணும்னு வேலை இல்லை. இதில் எள்ளு பொடி கூட போடலாம்ல? எள்ளு இதில் எள்ளு போட மாட்டாங்க உப்பிட்டுக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கு வேணுமா கலந்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நிலக்கடலை தூள் அதெல்லாம் கூட கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு பொதுவாக அதில் கலப்போம். இதுக்கு செஞ்சுக்கலாம், உடம்புக்கு சத்து தானே, செஞ்சு போட்டால் மெல்லிசு தட்டணும். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். தட்டுறதெல்லாம் இருக்குது, இது மெல்லிசா தட்டணும். மெல்லிசா ஒரு சிலர் மொத்தமாக கூட தட்டுவாங்க. இதை நம்ம பக்கம்லாம் கொஞ்சம் மொத்தமாக தான் தட்டிக்கும். பட் போலி கடைகளில் வைக்கிறதெல்லாம் மெல்லிசா அப்பளம் மாதிரி தட்டு, அப்படியே மெல்லிசால வைக்கிறாங்க. நம்ம பக்கம் கர்நாடகா இது அது அந்த சைடு அது மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வேற என்ன? இப்போ அடுப்பில் நெய்யை ஊற்றி இதை போட்டாச்சுங்க. ஒன்று அந்த பக்கம் பக்கம் லேசாக வந்த உடனேயும் இப்போ அடுத்த பக்கம் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேக விடணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி தொட்டு பார்த்தாவே நல்லா ஊறவும். கொஞ்சம் அந்த பக்கம் சாப்பிட்டேன். இது சும்மாவே சாப்பிடலாம்ல? சும்மா தான். அப்படியே தான் நெய் ஊற்றிருக்குறோம். அப்படி நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கூட அப்புறம் மீதி இருக்கிறப்ப அதை திரும்பவும் லேசாக சூடு பண்ணி நெய் ஊற்றி சூடு பண்ணி இப்போ ஒரு 3-4 நாளைக்கு வச்சுக்கலாம் கூட. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.